வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜிடெக்லேருந்து ஒரு மினி ட்ரைபாட் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ புதுசாக ஒரு புது ப்ராடக்ட்டாக வாங்கியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, எதனால் இதை வாங்கணும், மினி ட்ரைபாட்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதோட ஃபுல் ரிவ்யூவையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் டீலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தட்டி விடுங்க. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது முக்கியமான விஷயம். ஓகே, முதல்ல வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னும் டீட்டெயில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் டிஜிடெக் வர பாக்ஸ். டிஜிடெக்கோட மினி ட்ரைபாட் வர பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த பிராண்ட் என்ன செய்வாங்கன்னா, இந்த எல்லோ அண்ட் பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ், அதாவது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சிக்னேச்சர் முன்னாடி இருக்குது. அது ஏன் அப்படின்றது தெரில, பட் சிக்னேச்சர் இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஓகே, நான் இதை ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனேயுமே ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஹோல்டர் இதிலே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம தனியாக வாங்கினா 150 ரூபா வரும், ப்ளஸ் டெலிவரி சார்ஜும் வரும் இந்த ஹோல்டருக்கு மட்டும். பட் இதில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். நான் வாங்கினப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400, ஒரு 150 ரூபாயும், ஸோ 200 கழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 200 தான் இந்த மொத்த ட்ரைபேட், அது இந்த மினி ட்ரைபேடோட மொத்த ரேட்டையும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மினி ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல சீலிங்கில் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ஸோ வெளியே எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஓகே, வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ட்ரைபேடு. ஸோ இது நம்ம ஒரு சின்ன விண்டர் வியூவில் பார்க்கும்போது, அதாவது ஒரு நல்ல நேச்சுரல் வியூவில் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஒரு நார்மலான ஒரு மினி ட்ரைபாட் இந்த அளவுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கலரிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ரெட் அண்ட் சில்வர், அதாவது சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பால் ஹெட் இருக்குது. இந்த பால் ஹெட்டை பற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 360 டிகிரி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கீழே ஒரு சின்ன நூப் ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, சில வீடியோ ஷார்ட்ஸஸ்க்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் யாருக்கும் யூஸ் ஆகாது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லெக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 லெக்குக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் லெக்கு, இதிலேருந்து நான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த லெக். இப்போ புரியுதா? இந்த லெக்கு இந்த அளவுக்கு உள்ள எக்ஸ்டென்ஷன் ஆகும். அது இல்லாமல் எனக்கு எந்த சைஸ் வேணும், அதாவது இதில் 1 2 3 4 சைஸ் கொடுத்துருக்காங்க. 4 சைஸில் எனக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த இடத்துல இன்னும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர் மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு டயல் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டயல் மாதிரி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஸ்விட்ச் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹைட்டு பேஸை எவ்வளோ கீழே இறக்க முடியும், பேஸை எவ்வளோ ஹைட்டாக ஏற்ற முடியும். ஸோ இப்போ இப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா பேஸை பார்த்திங்கன்னா நல்லா நம்மளால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுது. அதுவே நான் அடுத்த ஆப்ஷன் எல்லாம் மாற்றும் போது பேஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கொண்டு வர முடியுது. புரியுதா? இந்த டயலை திருப்புறதுக்கு இது ஒரு நல்ல ஃபியூச்சராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் எதுவுமே கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு பால் ஹெட் உடஞ்சா கூட நீங்கள் தனியாக பால் ஹெட் வாங்கி இதில் மாட்டிக்கலாம். இந்த இடத்துல ஸ்க்ரூ ஜாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு தாராளமாக புது ஸ்க்ரூ ஜாக் வாங்கி மாட்டிக்கிடலாம். பால் ஹெட்டும் அவைலபிலிட்டியாக இருக்குது. இது கூட மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு மினி ட்ரைபாட் உண்மையிலேயே அக்யூரேஷனாக இருக்குமா அப்படின்னா, ஒரு கிம்பல் அளவுக்கு நம்மளால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு லோ பட்ஜெட்டுக்குன்னு யோசிக்கும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கிம்பல் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு பதிலாக ஒரு ட்ரைபேடாக இல்லை ஒரு மினி ட்ரைபேடாக வாங்கும்போது என்ன ஆப்ஷன்னா, முதல்ல 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம நார்மலான ட்ரைபேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணியும் இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பரமசிவன் கோயில் பிளாக் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இதில் ஃபுல்லாக மேக்ஸிமம் இந்த ட்ரைபேடை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், பட் அந்த இது கால டைமிங்னால அந்த வீடியோ முதல்ல போட்டேன். தென் இந்த வீடியோ நான் செகண்டாக அப்லோட் பண்ணுறேன். மேலே ஐகார்ட் லிங்க் இருக்கும், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம்னா பார்த்துக்கோங்க. தென் ஆஃப்டர் இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ப்ராடக்ட். இதோட பட்ஜெட் நான் சொல்லிட்டேன், 400 தான் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ். இதை நீங்கள் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாய்.